ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, காய்ச்சல். நான் எங்கே இருப்பேன்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் வந்து வீட்டிலையே தான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு வேறு உடம்பு சரியில்லையா, பாப்பாவை தூக்கிட்டு அலைய முடியாது, எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்பாவுக்கு வந்து நான் காலையில் ஃபோன் பண்ணேன், அப்பா நான் ஊருக்கு வரேன். எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு இங்கே வர, ஏன் ஃபோன் பண்ண, எதுக்கு இங்கே வர, எங்கேயாவது போ அப்படிங்கிற ஒரு பதில் வந்து எங்கள் அப்பாட்ட இருந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபோனை அவங்களே கட் பண்ணிட்டாங்க, நான் வைக்கல, அவங்களே கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மத்தியானமும் இன்னைக்கு மத்தியானமும் மறுபடியும் சண்டை தான். போடி போடி பொடித்தே பொடித்தே, நீ யார் இது பண்ணுறதுக்கு இங்கே உட்காந்துட்ருக்க, இங்கே என்ன நான் இல்லாமல் உன்னை எப்படி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இது மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது. இதெல்லாம் குழந்த பிறக்கறதுக்கு முன்னாடி தெரியலையா, இப்போ தான் தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியலை. குழந்தைய கொடுத்துட்டு போ, குழந்தைய கொடுத்துட்டு போ. ஆனால் இவங்கள நம்பி நான் எப்படி விட்டுட்டு போவேன்? வயசானவங்க 2 பேர், இவர் குடிப்பார். சின்ன பிள்ளை வந்து அதுக்கு சொல்ல தெரியாது. எதையாச்சும் தூக்கி வாயில் வச்சுட்டு என்னமாச்சும் ஆச்சுன்னா என் குழந்தைய நாளை பின்ன இவங்க திருப்பி தருவாங்களா ஃப்ரெண்ட்? அதுக்கப்புறம் போலீஸ்க்கு மத்தியானமும் நான் கால் பண்ணேன். இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க, போ சொல்கிறாங்க, எனக்கு வந்து கேளுங்க, ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொன்னேன். வாரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ. மணி எத்தனை திரும்ப இப்போ ஆரம்பத்தொன்னுக்கு தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். சரி சொல்லிடுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நேற்று ஏன் பிரச்சனை வந்துச்சுன்னா, நாங்கள் நேற்று படத்துக்கு போயிருந்தோம், விடாமுயற்சி படம் பார்க்க போயிருந்தோம். நான் தான் கேட்டேன், ஆசைப்பட்டு கேட்டேன், விடாமுயற்சின்னு வச்சுருக்காங்களே படம் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு பார்க்கணுன்னு ஆசை. ஒரே ஒரு தடவை தான் நான் கேட்டேன். கேட்ட உடனே அவர் சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு, வா கிளம்பலான்னு தான் சொல்லிகிட்டே இருந்தார். இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம். கிளம்பலான்னு சொல்லிகிட்டு இருந்து அதுக்கப்புறம் படத்துக்கும் போனோம். படம் கதை எப்படின்னா, மொதல் வந்து கல்யாணம் முடியுது. அவங்க 2 பேரும் லவ் பண்ணி ரொம்ப பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்த வந்து தவறிடுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் த்ரிஷா வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை குழந்த இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால வேணாம் அப்படின்னு சொல்லி பிரியருக்கு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரியருக்கு இது பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது வந்து ஒரு ஷாப்பிங்குள்ளே போகிறாங்க. போயிட்டு வரும்போது த்ரிஷாவை வந்து கடத்திட்டு அதுக்கப்புறம் த்ரிஷாவை தேடி அஜித் வந்து அலையிறாங்க. அலையும் போது எதுக்கு இவன் பின்னாடியே வந்துட்டுருக்கான், நம்மளை டார்கெட் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி அஜித் அவங்கள அடித்து, அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி தான் இந்த மாதிரி பண்ணா சொன்னா அவளுக்கு வந்து வேற ஒருத்தங்க கூட அஃபேர் இருக்கு, அதனால் நீ இடைஞ்சலாக இருக்க அப்படிங்கிறனால உன்னை இது பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிடுறாங்க அஜித்துக்கிட்ட. அப்புறம் த்ரிஷாக்கிட்டேயும் அப்படி சொல்லிடுறாங்க. த்ரிஷா வந்து நம்பலை, அஜித்தும் நம்பலை. உண்மையான காதலுக்கு எது அர்த்தம்? யார் என்ன சொன்னாலும் எதையும் நம்பாமல் இருக்கிறது தானே. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இவனுக்கு என்னன்னா, என் வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரி தான் நீயும் பண்ணுவியா, என்னைய எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் என்னைய ஆளை வச்சு கொன்னுருவேன், இந்த பொண்ணுங்களை இப்படி தான், படம் நல்லாவே இல்லை அப்படி இப்படின்னு பேசிட்டு, அப்புறம் அதை பற்றி தான் சண்டே வந்துச்சு. படத்தில் பார்க்குறதெல்லாம் வச்சு சண்டை போடுறது, அது நெகட்டிவாக எது வருதோ அதை வந்து பிடிச்சிக்கிறது, பாசிட்டிவாக எது வந்தாலும் அதை வந்து பிடிக்கிறது கிடையாது. பொண்டாட்டி இப்படி பார்க்குறாங்க அப்படி பார்க்குறாங்கன்னு எல்லா படத்துலையும் வரும். அதெல்லாம் கதை, அதெல்லாம் சும்மா. நான் இந்த நம்ம யூடியூப் சேனல்லே பேபி வித் மாமா, இல்லை மாமா வித் பேபி அம்மாவா
அப்படி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வந்து நான் காமிச்சேன். வயசான காலத்துலேயும் அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பார்த்தீங்களா மாமா? பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் மாமா அப்படின்னு நான் சொன்னேன்னா, அதெல்லாம் பணத்துக்கோசரம் நடிக்கிறாங்க. இப்படியே தான் ஒரு இது. நான் வந்து என்ன நினச்சேன்னா, நம்ம இங்கேருந்து போகக்கூடாது, இந்த இடத்துல இருந்து போகக்கூடாதுன்னு நான் நினச்சிருக்கேன். ஏன்னா அது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். போலீஸ்னால் என்ன பிடுங்கிருவாங்களா அப்படின்னு கேட்குற இவங்களுக்கு வந்து பிடுங்குவாங்க அப்படின்னு நான் நிரூபிக்கணும். நான் என்ன நினச்சிருக்கேன்னா, இதுக்கப்புறம் வந்து சத்தம் போடட்டும். அதை வந்து நம்ம வீடியோ எடுத்து வச்சுட்டு என்ன பேசுகிறாரோ அதை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போலீஸ்க்கு வந்து கால் பண்ணணும். கால் பண்ணால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை கால் பண்ணும்போதே ரெக்கார்டில் போட்டுறணும். ரெக்கார்டில் போட்டுட்டு இந்த கவுந்தப்பாடி போலீஸ் என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷனும் இல்லையா, அதை டைரெக்டாக வந்து நம்ம டிஎஸ்பி ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, கோபியில் இருக்குது. இருங்க ஒரு நிமிஷம். கோபியில் டிஎஸ்பி ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போய் எனக்கு வந்து என் பிள்ளையும் என்னையும் வந்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிறாங்க. எங்களுக்குன்னு யாரும் இல்லை. நாங்கள் வாடகை வீட்டில் அதே வீட்டில் தான் இருப்பேன். எனக்கு இவர் வேண்டாம். எனக்கு வந்து எழுதி தர சொல்லுங்கள், இல்லைன்னா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லலான்னு நினச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் இது சரி, நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.